JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hill, Chennai. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். அதில் ஈடுபட்டவங்க பேர், அது எந்த ஆட்சி, எந்த வருடம், இதை வந்து குறிப்பிட முடியாத சூழல் இருந்தது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த 30 ஆண்டு காலமும் இன்னார்ல மாறி மாறி நடந்தது என்பது எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். நம்ம எக்ஸாம் பத்தியே பேசலாம். ஆட்சி அமைச்சர் முதலமைச்சர் விஜய் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையான டிஎன்பிசிக்குன்னு அதாவது விஜய் சாரோட கோரிக்கையிலே அது இருக்கு. இது செத்துருங்கிறது நார்த்தில் நடந்தது தான். அப்போ ஏன் நார்த்தா இருக்கக்கூடாது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எங்கள் வால் வாட்ச் ஃபிலிம்ஸ்லேருந்து இது 3வது சீரீஸ், 4வது ப்ரொடக்ஷன் ஆஸ் சச். ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணி எல்லா எபிசோட்ஸும் பார்த்து எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அகைன் இது கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். இது என்ன சர்குணம் சாரோட டச்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கான்னு ஒரு பேச்சு வந்தது இல்லை. இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் அது இல்லை, இது சர்குணம் சாரோட டச்சோட தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனி questions please do ask. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் வந்து ஏன்னா ஒரு நாள் ஒரு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி நீங்கள் ஒரு முழு நாளும் ஸ்பெண்ட் பண்ணி இதை நீங்கள் பார்த்து எங்களுக்கு நீங்கள் சொன்ன பதிலெலாம் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்காக நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வால்வாச்சர் டீம் அண்ட் புஷ்கர் சார் அண்டு காயத்ரி மேடம் அண்டு வால்வாச்சர் டீமு, அமேசான் பிரைம் மாதிரியான ஒரு பெரிய ஊடகம், இதெல்லாம் தான் இதை சிறப்பாக எடுத்துகிட்டு வரதுக்கான காரணம். இது அதே மாதிரி என்னுடைய டெக்னீஷியன் டீமு, ஆர்டிஸ்ட்டு துஜாரா மேடம், அதிதி மேடம் உட்பட அனைத்து ஆர்டிஸ்ட்டுகளும் இதுக்கான ஒரு நல்லா வந்ததுக்கான காரணமாக நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது கேள்விங்க, நான் அதுக்காக நல்ல கேள்வி. என்னென்னா, கடந்த ஒரு 25லேருந்து 30 ஆண்டு காலமாக, கடைசி 30 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம், மாறி மாறி குரூப் 1 தேர்வுகளில் ஸ்கேம் நடந்ததை மீடியா நிறைய நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மூலமாக எல்லாருக்கும் தெரியும். அந்த 30 வருஷம் மாறி 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 நடந்த அந்த ஸ்கேமை ஒரு பொருளாதாரமாக இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் நேரடியாக அந்த பேரை சொல்ல முடியாத சூழல் இருக்குது. ஆனால் அதுக்காண்டி தான் சில மாற்றங்கள், அதாவது ஊர் பேர், அதில் ஈடுபட்டவங்க பேர், அது எந்த ஆட்சி, எந்த வருடம், இதை வந்து குறிப்பிட முடியாத சூழல் இருந்தது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த 30 ஆண்டு காலமும் இன்னார்ல மாறி மாறி நடந்தது என்பது எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். அதனால கொஞ்சம் அதை இலைமறை காயா வச்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்டை சொல்லணும்னு நினைச்சோம். அதே மாதிரி வந்திருக்குங்கிறது சந்தோஷம். நம்ம எக்ஸாம் பத்தியே பேசலாம். இல்ல ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க சொன்னதுதான், அதாவது குரூப் 1 தேர்வுகள்ல இப்ப புதுசா ஆட்சி அமைச்சர் முதலமைச்சர் விஜய் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையான டிஎன்பிசிக்குன்னு அதாவது விஜய் சாரோட கோரிக்கையிலே அது இருக்கு. நம்ம இந்த கடந்த காலம் கசப்பாக இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையான அரசு போட்டித் தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு கோரிக்கையிலே அது இருக்கு. அப்படின்னா கடந்த காலங்களில் நடந்தது இந்த தடவை நடக்காது என்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாகவும் அது அமையும்னு நம்புகிறோம். அதுக்கு தான் இப்போ நேரடியாக நான் சொன்னேன், 30 வருடங்களாக நடந்திருக்கு. ஒரு பெரிய பொருளாதாரம் போட்டு பண்ணுற ஒரு கம்பெனி, அவங்களுக்கு வர்ற கேஸு, அவங்க சந்திக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு பொருளாதாரத்தை பண்ணுற ஒரு தயாரிப்பு நிறுவனம் அதை சந்திக்கிறதுக்கு விரும்பாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அதை நம்ம அதுக்காக கையில் எடுக்காம விட்டுற முடியாது. அதனால இங்கே நடந்த ஸ்கேம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது கடந்த 30 ஆண்டுகள் தான் சொல்கிறேன், இந்த ஆட்சின்னு சொல்லலை, எல்லா ஆட்சிகள்லையுமே கடந்த 30 ஆண்டுகளில் 2001 கேஸ் வரை நடந்துட்டு இருக்கு, 2009 கேஸ் வரை நடந்துட்டு இருக்கு, 2012 கேஸ் வரை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்த அந்த யானை ஸ்கேம் 2009 நடந்தது, உதகமலையில் மாற்றி வச்சு, அதாவது பேர் தான் மாற்றிருக்கேன். அந்த யானை ஸ்கேம் நடந்தது, இன்ன வரையும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. யானை நான் உள்ள வச்சிருக்கேன், அது 2009. நீங்கள் நடக்கிற நீங்கள் 2012 அதை இது நம்ம மேஜிக் பேனா, அது 2012. இது மாதிரி இங்கே நடந்த ஸ்கேம் எல்லாமே வருடங்கள் ஒப்பிட்டு அதை வந்து நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு தயாரிப்பு நிறுவனம் பெரிய பொருளாதாரத்தை பண்ணுறதுனால அப்படி செய்ய முடியலை.
ஆனால் நாங்கள் அது எல்லாத்தையுமே கன்வே பண்ணியிருக்கோம். இல்லை அவங்க அது ஆமாம், அவங்களோட எல்லா படமுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சர்பட்டாவும் பெரிய கலெக்ஷன் வந்தது. அதில் அவங்க அது மாதிரி அவங்க காமனாக இப்போ திரையிலையுமே சொல்கிறேன், நான் வந்து அவங்க ஓடிடியில் மட்டும் இல்லை 2லையுமே சக்ஸஸ் பண்ணுவாங்க. அவங்க என்னென்னா அவங்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இன்னராக உள்வாங்கி அதை பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்கள அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் இது மேடம், அது மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த மாதிரி பண்ணதான் அதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. இல்லை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு ஸ்கேமை சொல்லும்போது அதை அப்படியே பண்ணோம்னா அது ராவாக இருந்துடும். அதுக்காண்டி அதுக்கு ஒரு கதை பண்ண வேண்டியிருக்கு. அந்த கதை வழியாக அதை ஒரு திரைக்கதை பண்ணி அதை எடுத்துகிட்டு போகும்போது அது ஒரு த்ரில் மூடில் எடுத்துகிட்டு போகும்போது தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். யாரும் ஏமாந்த மாதிரி? காவல்துறை ஏமாந்த மாதிரின்னு இல்லை. அதாவது காவல்துறை, அதாவது ஒரு சட்ட ஒழுங்கு எங்கே சரியாக இருக்கோ அங்கே அந்த நாடு அந்த எந்த ஸ்கேமும் நடக்காது. அப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லாத போது இந்த சங்கடங்கள்லாம் நடக்குதுன்னு தானே சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, அது மட்டும் நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல, நம்ம கோச்சிங் சென்டர்களை சொல்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிற அதிகாரிகளை சொல்கிறோம், காவல்துறையை சொல்கிறோம், அரசை சொல்கிறோம். நேரடியாக சொல்ல முடியலே தவிர நீங்கள் கேட்கறதுக்கான எல்லா விஷயத்தையும் ஒரு திரைக்கதைக்குள்ள அதை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிற லெவலில் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் அவர் கேட்டார் மத்திய அரசு நார்த்தில் அதிகமாக இருக்குன்னு. நாங்கள் சீசன் 2க்கே ஒரு லீடு விட்டுருக்கோம். அதில் யார் அந்த ஆளுங்கிறது உங்களுக்கு ஒரு அது சீசன் 2க்கான ஒரு லீடு இருக்குது. யார் அந்த கடைசி குரல், யார் அந்த இந்த இருக்கிற அந்த குமரேசனையும் அந்த குமரேசனுக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அந்த கேரக்டர் தான். அது வியாபமாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் யூகம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வியாபத்தோட முறைகேடு வந்து இன்னைக்கு இந்திய அளவில் வெறும் மர்டர், செத்துனா செத்துணும். இன்னைக்கு எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். வியாபத்தோட நெட்வொர்க் எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இன்னைக்கு நார்த்தில் தான் நடக்குது. அதுக்கான லீடாக கூட நீங்கள் வச்சுங்கன்னா நம்ம சீசன் 2வோட லீடை எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அது அங்கே கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் செத்துருங்கிறதெல்லாம் நீங்கள் வியாபத்துல இருந்து தான். நான் இங்கே தமிழக அரசை மட்டும் சொல்லலை. இது செத்துருங்கிறது நார்த்தில் நடந்தது தான். அப்போ ஏன் நார்த்தா இருக்கக்கூடாது? அதாவது என்ன அதுல என்ன கேட்டீங்கன்னா, இப்ப வசுந்தரா மேடம்லாம் ஒரு சின்ன கேரக்டர் ஒத்துக்கிட்டு பண்ணாங்க. அவங்களாம் தேங்க்ஸ் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த கேரக்டர் வேல்யூவா இருக்கு, நான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப அதிதி மேடமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டர்ல வந்து சீன்ஸஸா கம்மியா இருக்கலாம், ஆனா ஸ்கோரபிளா கரெக்டா இருக்கும். கதையை ஒட்டுமொத்தமாக துஜாரா மேடம் எடுத்துட்டு போறாங்க. இது மாதிரி எல்லா அப்பா சாருடைய கேரக்டர், இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இல்லை நம்ம இது ஊடகத்தினுடைய வளர்ச்சின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு டெக்னாலஜி பெருசாக வளரும் போது நம்ம அதோட தான் சேர்ந்து பயணிக்கணுமே தவிர நம்ம அதை மீண்டும் நம்ம அதை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ஊடகத்தினுடைய பெரிய வளர்ச்சி. இப்போ அங்கே என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, நான் நினைச்சப்ப பாஸ் பண்ணிப்பேன், நான் ஒரு எபிசோடு மட்டும் இன்னைக்கு பார்ப்பேன், நான் நைட்டு ஒரு ஷோ பார்ப்பேன், மறுநாள் ஒரு எபிசோடு பார்ப்பேன். இப்படி மக்களுக்கு மக்களுக்கான கம்ஃபர்டபுளை நம்மளால மாற்றவே முடியாது. அதுதான் டெக்னாலஜியோட வளர்ச்சி. அதை விட நம்ம சேர்ந்து பயணிக்கிறத தவிர வேற வழி இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் எங்கள் எக்ஸாம் வர வைக்கிறது பார்க்குறது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஒரு ரிலீஸ் வருது, வீரதீர சூரன் முடிச்சுட்டு. எனக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு தெரியல. திருப்பியும் திடீர்னு அவ்வளோ மீடியா என் முன்னாடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட டைம் எடுத்து இன்னைக்கு வந்து எங்கள் எக்ஸாம் வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்கிறதே வந்து எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் தானா. ஏன்னா பெரிய பெரிய நேம்ஸ், எனக்கு இந்த கதை கேட்ட உடனே விஜய் சாந்தி மேமோட கேரக்டர் தான் எனக்கு என் கண் முன்னாடி வந்தது. எனக்கு ஸ்டன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ராயனுக்கு அப்புறம் இந்த படத்தில் நான் ஸ்டன்ஸ் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். என்னோட அடுத்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அப்படின்றபோது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு புஷ்கர் சார், காயத்ரி மேம் அண்ட் சர்க்குணம் சார் என் மேலே வச்சு இது இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல. என்னோட நடிப்பு பசிக்கு இவங்க தீனி போட்ட மாதிரி இருந்தது. ஆனால் அதை நான் கொஞ்சமாவது ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்டாங்க. இல்ல ஆக்சுவலி அவருக்கு என்ன வேணுமோ கொடுத்துடலாம் சார், என்ன வேணுமோ நான் பண்ணிடலாம் சார். எனக்கு May 15th ரிலீஸ் ஆகுது வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பா ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டா தான் இருக்கும். அவர் என்ன கேட்குறாரோ அது பண்ணிடலாம். என்னது வாங்கி கொடுத்துடலாங்க. என்னால என் சக்திக்கு எது முடியுதோ அதை நான் பண்ணிடுவேன். கண்டிப்பா பண்ணிடுவேன் நான். இந்த சார்பட்ட 2 வருதுல, அதுல பாத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ திங்க் நான் இங்கே வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாரும் இந்த ஒரு நாள் டைம் எடுத்து இந்த ஷோவை பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் இதை வந்து இன்னும் கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போகணும். தேங்க்யூ. அண்ட் வால் வாட்சர்ஸ் அண்ட் சர்க்குணம் சார் இல்லாமல் இந்த சீரீஸ் இல்லை. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அதுல நான் எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சேன். இங்க வந்து என்ன பிடிச்சி வச்சு உட்கார வச்சுட்டாங்க ஒருத்தவங்க. என்னன்னு சொல்லணும் அதுக்கு எனக்கு தெரியல என்ன பதில் சொல்லணும்ட்டு.
ஆமா, எங்க 2 பேருக்குமே நல்லா ட்ரைனிங் கொடுத்தாரு தினேஷ் மாஸ்டர். அது ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்க பண்ணோம். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்க தான் சொல்லணும் எங்களுக்கு. இல்ல வரல, எங்க 2 பேத்துக்கும் வரல. அப்படி அது வந்து ஏன் அவங்க பண்ண சுழல்ல 8 பேர் இருந்தாங்க, எல்லாரும் இன்னமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது சர்க்குணம் சார் எழுதினா எப்படி அப்படி இருக்காதே. ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு தானே நான் வேல்யூ கொடுக்குறேன். எஸ். மலையாளத்திலயும் 2 தான் பண்ணேன். பட் இதுக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. உண்மையா என்கிட்ட பதில் இல்ல. தேங்க்யூ. இப்ப நம்ம எப்பயுமே நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, நீங்க எவ்வளவு பெரிய கதையா சொன்னாலும் யாரோ ஒருத்தர் மூலமா தான் அந்த கதையை சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்க அப்படிதான் கதை பண்ண முடியும். என்னன்னா அதுக்குள்ள ஒரு கேரக்டர் வச்சு அந்த கேரக்டருக்கு ஒரு எய்ம் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வச்சு அப்படிதான் ஒரு கதையை நம்ம டெல்லிங் பண்ணி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண முடியும். அப்படி பண்ணலைன்னா ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ நம்ம துஜாராவா ஜான்சி கேரக்டர் ஃபாலோ பண்ணாதான் எல்லாம் வரும். ஜான்சி மூலமாக தான் இந்த உலகத்தை நம்ம காட்ட முடியும், இந்த ஸ்கேமை காட்ட முடியும். அப்படி இந்த உலகத்தை இந்த ஸ்கேமை காட்டுறதுனா அது ஜான்சிங்கிற கதாபாத்திரத்தின் மூலமா தான் அதை விளக்க வேண்டியிருக்கே தவிர அதெல்லாம் ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது. நான் யாரை ஃபாலோ பண்றதுன்னு கேட்பான். அதெல்லாம் தனித்தனியான பிளாக்கா மாறிடும். எப்பயுமே நான் சொல்றது எக்ஸாம்பிளுக்கு இல்லை, எந்த கதைகளாக இருந்தாலும் அந்த கேரக்டர் மேல டிராவல் பண்ணி தான் அந்த உலகத்தை நம்ம வந்து பார்வையாளருக்கு கடத்த வேண்டியிருக்கு. அண்ட் அப்படி பண்ணுறதுல தான் வந்து அந்த இமோஷன் வரும். ஒரு கேரக்டரோட ஸ்ட்ரகிள் நம்ம காமிக்கும் போது தான் அது வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்லைன்னா சும்மா மேலதான் ஏறும், இங்க ஏறாது. அது ஒரு கேரக்டரை வச்சு அழகா எழுதுனதுனால தான் வந்து இவ்வளவு அற்புதமாவும் வந்திருக்கு. பார்ட் 2 அது புஷ்கர் சார், அமேசான், காயத்ரி மேடம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இல்ல நீங்க எழுதி முடிச்ச உடனே கண்டிப்பா கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. நாங்க ஏற்கனவே புஷ்கர் சார், காயத்ரி மேடம் கூப்பிட்டு 2க்கு ரெடி ஆயிக்கோங்க, எழுத ஆரம்பிங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்க. எழுதிட்டீங்களான்னு கேட்டாங்க. மேம் கண்டென்ட் ஓரளவு பண்ணிருக்கேன், நான் ஃபுல்லா பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். இல்ல இது ஒரு பாயிண்ட் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். See, இது வந்து என்னன்னா நம்ம தமிழ்ல பண்ணறது வந்து ஒரு ஆல் இந்தியா ரீச் வரணும், இந்தியா விடுங்க வேர்ல்ட் வைட் ரீச் ஆகணும். ஸோ இதுல வந்து இந்த எக்ஸாம்னு டைட்டில் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தது. ஆக்சுவலி நாங்க ப்ராஜெக்ட் பிட்ச் பண்ணும்போது ஏதாவது ஒரு டைட்டில் கேட்சியா இருக்கணும், தமிழ்நாட்டை தாண்டி மற்றவங்களும் இதை பார்க்கணும், நம்மளோட கதைகளை வந்து வெளியாட்களும் பார்க்கணும்னு ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. ஏதோ அதுக்கு ஒரு ஃபில்ம் மேக்கரா யாரா இருந்தாலும் நம்ம சொல்ற கதை வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் போய் சேரணுங்கிறது தான் இன்டென்ட். அண்ட் நம்ம தமிழ் கண்டென்ட் வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணி போச்சுன்னா அது நமக்கு பெருமை. ஸோ அதனால நம்ம வந்துட்டு அந்த இது வந்துட்டு ஒரு குறுக்கி நம்மளே வந்துட்டு ஒரு சின்ன வழியில போயிருக்கோம். அது ஒரு டைட்டில் வைக்கிறதுனால அவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க. இது வந்து என்னன்னா நம்ம படம் பார்க்கும்போது இல்லை, ஒரு தியேட்டருக்கு நம்ம போய் பார்க்குறோம், இது வந்து ஸ்க்ரீன்ல வருது. அதுல வரும்போது அது ஒரு ஆங்கிலத்துல தான் ஒரு டைட்டில் இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது ஆங்கிலத்துல இல்லை, அவங்களால படிக்கவே முடியலனால அதனாலதான் சுழல்லையும் இந்த வார்டெக்ஸ்னு கீழே வச்சோம், வதந்திக்கும் த ஃபேபிள் ஆஃப் வெலோனின்னு கீழே வச்சோம். ஏதோ ஒன்று மற்ற ஊர் மக்கள் பார்க்கும்போது நம்ம அவங்கள விட்டுடக்கூடாதுல்ல, அவங்களும் நம்ம ஆடியன்ஸ் தானே. அது நம்ம ஆக்சுவலி அப்பாஸ் சார் பத்தி ஒன்று நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். அவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து நான் திருப்பி வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கர்ட்டசி கால் எல்லாருக்கும் ஒரு வீடியோ கால் ஒன்று பண்ணாரு. அதனால ஒரு சர்ப்ரைஸ். அண்ட் அவர் வந்துட்டு நம்ம அப்ப பார்த்ததுல இருந்து பயங்கரமா மாறி இருக்காரு. ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர்லாம் வச்சுட்டு. அண்ட் இந்த லுக் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து இப்போ ரக்கடா அப்படி இருந்தாரு. ஸோ சர்க்குணம் சார் கிட்ட பேசும்போது ஒரு பாயிண்ட் ஒன்று வந்தது, யாராவது ஒரு ஹீரோவா நடிச்சவர் வந்தா அந்த அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஒரு மென்டார் மாதிரியான ஒரு கேரக்டர்ல. ஸோ அதுக்கு வந்து சடனா பேச்சுவார்த்தையில அப்பாஸ் சார் எப்படி இருப்பாருன்னா, அப்பாஸ் சாரோட போட்டோ உடனே கேட்டு சர்க்குணம் சார் கிட்ட காமிச்சு அவங்க 2 பேரும் பேசினாங்க, செட் ஆயிடுச்சு. அண்ட் அவர் வந்தது கொஞ்ச நாள் தான், குறுகிய நாள் தான். நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஷூட் வந்து இன்னும் ஒரு 10 நாள் இருக்குமா, அவரோட 10 நாள் தான் அவரோட ஷூட் பண்ணியிருக்கோம். பட் செம ஜாலிங்க. அவரை வந்து திருப்பி பார்த்துல நாங்க அவரை அப்போ 2004லயோ 5லயோ ஒரு ஆட் பண்ணோம், அப்போ கடைசியா பார்த்தது. ஸோ இப்போ திருப்பி பார்க்கும்போது மனுஷன் அப்படியே தான் இருக்காரு. JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA Counseling Code 1126 near Red Hills, Chennai. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.